இந்த காட்சிகளை எல்லாம் காணும் போது ஏதோ கட்டுமான பணிகள் பாதியிலேயே கைவிடப்பட்டு கிடக்கும் பாழடைந்த கட்டடம் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். இதுதான் சுமார் 800 அப்பாவி குழந்தைகளின் உயிரை கேள்விக்குறியாக்க உள்ள பள்ளி கட்டடம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இயங்கி வரும் சிருஷ்டி மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 800 மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து வரும் நிலையில் அடிப்படை வசதிகள் என்று கை நீட்டி காட்டுவதற்கு கூட வழியில்லாத நிலை உள்ளது. ஆனால் கட்டணம் மட்டும் 30,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆங்காங்கே நீட்டிக்கொண்டிருக்கும் இரும்பு கம்பிகள், அந்தரத்தில் தொங்கும் பிளாஸ்டிக் பைப்புகள், கைப்பிடி சுவரில்லாத படிக்கட்டுகள் என அரைகுறை நிலையில் கட்டப்பட்ட கட்டடம் என குறைபாடுகளை சொல்லி மாளாது. உணவருந்துவதற்கு மட்டுமல்ல, பல நேரங்களில் வகுப்பறையும் தங்களுக்கு மரத்தடி நிழல் போலத்தான் என மாணவர்கள் குமுறுகின்றனர். ஒருபுறம் கீழ்த்தளத்தில் மாணவர்கள் நடந்து வர, மறுபுறம் மேல்தளத்தில் கட்டுமான பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். ஒருவேளை பணியாளர்கள் எடுத்துச் செல்லும் பொருட்கள் கை தவறி கீழே விழுந்தால் கூட மாணவர்கள் உயிர் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மாணவர்கள் உயிரோடு விளையாடி வருகிறது பள்ளி நிர்வாகம். பள்ளி கட்டடம் தான் இப்படி என்றால் கழிப்பறையோ படுமோசம். உடைந்த வாஷ் பேசின், கதவில்லாத கழிப்பிடம், தண்ணீர் வசதி இல்லை என மாணவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் அவதியடைந்து வருகின்றனர். சிருஷ்டி பள்ளியின் அவல நிலையை அம்பலப்படுத்திய நியூஸ் தமிழ் செய்திக்குழுவை கண்டதும் பதறி அடித்துக் கொண்டு வந்த பள்ளி நிர்வாகத்தினர், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கஞ்சா அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்களா என எகத்தாளமாக எகிறினர். அதோடு மாணவர்களை தூண்டிவிட்டு சாலை மறியலில் ஈடுபட வைப்போம் என ஆசிரியர் ஒருவர் ஏடாகூடமாக பேசினார். ரோட்ல கூட்டி கல்வி தரத்தை நீ வந்து மன சார் எதுக்காக ரோட்ல கூட்டி உட்கார வைக்கிறேன்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து கஞ்சா அடிக்கிறான், ரோட்ல பாட்டில் குடிச்சு நடறான், ரோட்ல உட்கார்ந்து எதுக்காக ரோட்ல உட்காருங்க சார்? எதுக்காக ரோட்ல உட்காருங்க? இல்ல என்ன என்ன இல்ல டீச்சர் 800 பிள்ளைங்க ரோட்ல கூட்டி உட்காருங்க. இல்ல எதுக்காக ரோட்ல கூட்டி வைக்கிறீங்க? கல்வி தரத்தை நீ வந்து மன சார் எதுக்காக ரோட்ல கூட்டி உட்கார வைக்கிறேன்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து கஞ்சா அடிக்கிறான், ரோட்ல பாட்டில் குடிச்சு நடறான், ரோட்ல உட்கார்ந்து எதுக்காக ரோட்ல உட்காருங்க சார்? எதுக்காக ரோட்ல உட்காருங்க? செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மறுபுறம் பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த மற்றொருவர் தனது பங்குக்கு கேமராவை ஆன் செய்து நாடகத்தை அரங்கேற்ற முயன்றார். இது தவிர நீங்கள் வேறு யாரிடமோ பணம் வாங்கிக் கொண்டு செய்தி எடுக்கிறீர்கள் என வீண் பழியும் சுமத்தினார். எதுவுமே நடக்கல, நீங்க நினைக்கிற மாதிரியே. நீங்களே வந்து யார்கிட்ட காசு வாங்கி இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல எனக்கு சார். நீங்க யார்கிட்ட ஒரு இல்ல சார், இது காசு கொடுத்தீங்க, நீங்க தான் சார் அந்த மாதிரி எதிர்பார்த்து. கடந்த 7 ஆண்டுகளாக இதே நிலைமையில் தான் பள்ளி இயங்கி வருவதாக சொல்லப்படும் நிலையில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களின் புகைப்படத்தை மட்டும் வைத்து மூலைக்கு மூலை பேனர் வைத்து விளம்பரம் செய்வதை மட்டும் தவற விடுவதில்லை என கூறப்படுகிறது. சாதாரணமாக வீடு கட்ட வேண்டுமென்றாலே அடுக்கடுக்கான ஆய்வுகளும் அளவு கடந்த நிபந்தனைகளும் விதிக்கப்படும் சூழலில் ஒன்றல்ல இரண்டல்ல 800 மாணவர்கள் வந்து செல்லும் இந்த பள்ளி கட்டடத்திற்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்ற கேள்வி எழுகிறது. பணத்தை கொடுத்து தான் அனுமதி பெற்றிருப்பார்களோ என எண்ணத் தோன்றுகிறது. நியூஸ் தமிழ் செய்திக்குழு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அதிகாரிகள் குழு அமைத்து விரைவில் விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். பள்ளி குழுமம் மீது மட்டுமல்லாமல் பள்ளி செயல்பட அனுமதித்த கல்வித்துறை, ஊராட்சி நிர்வாகம், சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை என அனைத்து துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் செய்தியாளர் சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.